மாங்காய் இருந்தா இந்த மாதிரி உப்பு காரம் இனிப்பெல்லாம் சேர்த்து ஒரு தொக்கு பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஒரே ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீசஸா. தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வேணும்னா கொட்டை கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, நான் இன்னைக்கு பொடி உப்பு தான் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பரா மாங்காய் வெந்துரும். நீங்க இதை கடாயில தண்ணி ஊத்தி கூட மாங்காவை போட்டு வேக வச்சு பண்ணலாங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி பார்த்திருக்க பாருங்க, தண்ணி அளவா இருக்கு, மாங்காயும் சூப்பரா வெந்திருக்கு. நான் வெல்லம் பொடிச்சு அப்படியே தான் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய மாங்காய்க்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சரியா இருக்கும். சின்ன டம்ளர்ல 3/4 டம்ளர் சேர்த்திருக்கேன். நீங்க வெல்லத்தை கரைச்சு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். வெல்லம் சேர்த்துட்டு திருப்பி அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்துடும். வேணும்னா உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா மட்டும் போட்டுக்கோங்க, காரம் இதுவே சரியா இருக்கும். இனிப்பு அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, வெல்லம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வெல்லம் தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு இதோட கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க. நாங்க இது எதுக்குமே தொட்டுக்கு தேவையில்லைங்க, அப்படியே சும்மா பிளேட்ல வச்சுட்டு சாப்பிடுவோம். தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்குங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. மாங்காய் சீசன் வந்துட்டாலே எங்க வீட்டுல அடிக்கடி இதை செஞ்சிருவோம். இதை மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம். நாங்க தெலுங்குல இதை மாங்காய் கொஜ்ஜுன்னு சொல்லுவோம்.